ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். எரேமியா 36:26. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். யூதாவை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகளை ஒரு புத்தக சூழலிலே எழுதி இதை வாசித்தாவது மக்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்பது தேவனுடைய ஏக்கம். அப்படியே எழுதி கர்த்தருடைய வார்த்தையின்படி உபவாச நாளிலே ஆலயத்தில் ராஜாவின் முன்னிலையில் எரேமியா சொல்ல பாரூக் எழுதியதை வாசித்தான். ராஜாவும் மக்களும் அதற்கு பயப்படவில்லை. தீங்கு ராஜாவுக்கல்ல, எரேமியாவுக்கும் பாரூக்குக்கும் ஏற்பட்டது. இன்றும் நம்மை சுற்றி வாழும் தேவ பயமற்ற மக்களுடைய செழிப்பான வாழ்வும் நம்மையும் பாதிக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆசாப், நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்களது முடிவை கவனித்து உணர்ந்து அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிடத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் என பாடுகிறார். எரேமியாவை தேவன் கைவிடாமல் மறைத்து வைத்தார். தேவ பிள்ளைகளை, எவ்விதமான அநீதி ஆபத்தை நாம் சந்தித்தாலும் தேவனற்றவர்களின் செழிப்புகளை காண்பதை தவிர்த்து தேவனிடம் நம்பிக்கையாக பற்றி இருப்போருமானால் நிச்சயமாகவே நம்மை சத்ருவுக்கு மறைத்து காப்பார். எரேமியா தேவனை நம்பினார். அந்த நம்பிக்கை நமக்கும் வேண்டும். கண்முன்னே நடப்பது அநீதியாகவே தெரிந்தாலும் அந்த அநீதியிலும் கர்த்தர் உயர்ந்தவர் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அற்ப சொற்ப காரியங்களுக்கெல்லாம் நாம் மனம் சோர்ந்தால் கர்த்தருக்காக எப்படி பெரிய காரியங்களை செய்ய முடியும்? கர்த்தருடைய சிட்டையின் கீழ் நாம் அடைக்கலம் புகுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை கர்சனையாக விசாரிக்கவும் எங்கள் மேல் அன்பு வைத்து ஆலோசனை தந்தரும் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆபத்து நேரிட்டாலும் துன்மார்க்கரை பார்த்து குழப்பமடையாமல் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்தள்ளோம். தேவனே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எங்கள் உள்ளத்தின் வெறுமையை நீக்கி உங்கள் தெய்வீக சமாதானத்தால் எங்களை நிரப்பி அழுவீராக. தேவனே, நீர் எங்கள் வாழ்வில் தந்திருக்கிற அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை சிரிச்சித்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அனுதின தேவைகளை சந்திப்பதற்காகவும் போதிப்பதற்காகவும் போஷிப்பதற்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ள தேவன் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற அன்பு பிள்ளைகள் அனைவரும் உங்க ஆசீர்வாதமும் பராமரிப்பும் கண்காணிப்பும் ஆலோசனையும் பெற்று உமக்கென்று வாழ தேவன் இரக்கம் செய்திடுவீராக. மது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களது விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். உபத்திரவங்கள், பாடுகள், கலக்கங்கள், துன்பங்கள், மன வியாகுலத்தோடு இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் மக்களின் கண்ணீர் கதறுதலை மாற்றி ஏற்ற நேரத்தில் ஏற்ற பதில் தந்து ஆசீர்வதிக்க விண்ணப்பிக்கிறோம். மிஷனரிகள் மற்றும் ஊழியர்கள் பணித்தளங்களில் மதவாதிகளால் சந்திக்கிற பிரச்சனைகள், சுவிசேஷ பணிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகிற இயக்கத்தை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படவும், ஆராதிக்கும் ஆலயங்கள் பாதுகாக்கப்படவும், ஊழியத்திற்கு இருக்கும் தடைகள் அகலவும், ஊழியர்கள் பயணத்திற்கேற்ற வாகனங்கள் கிடைக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு ரெபேக்காளுக்கு இரக்கம் செய்த தேவன் குழந்தைக்காக ஜெபிக்கும் தம்பதியரை ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். கடன் பாரத்துக்குள் சிக்குண்டவர்களை கர்த்தர் ரட்சிக்கவும் கடன்களை தீர்த்து மனசமாதானமாக வாழ தேவன் இரக்கம் செய்வீராக. வாழ்க்கையில் வெறுப்போடு தற்கொலை எண்ணங்களினாலே தவறான முடிவுகளாகி மன அழுத்தத்தோடு உள்ளவர்கள் தப்பு வைக்கப்படவும் உன்னதமானவரின் செட்டையின் நிலையிலே பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் தாமே அடைக்கலமும் பலனுமாய் இருந்து பயங்களை நீக்கி சுகப்பிரசவத்தை தந்தல்ல ஜெபிக்கிறோம். விருத்தாப்பிய வயதில் படுக்கையில் உள்ளவர்கள் இளைப்பாறுதல் அடையவும், நீண்ட நாட்களால் வியாதியினால் வருந்துபவர்கள் மற்றும் விபத்தினால் எலும்பு முறிவுகளோடும் பல்வேறு நோயினால் பீடிக்கப்பட்டும் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி பூர்ண சுகம் பெற்று வாழ வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.